வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் குட் பேட் அக்லி படத்தின் புதிய அப்டேட் இன்று மாலை 6:31 மணிக்கு அறிவிக்கிறது படக்குழு. சென்னையில் பால்கனியில் தவறி விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் கோவை காரமடையில் தூக்கு போட்டு தற்கொலை. சமூக வலைதளங்களில் வந்த விமர்சனங்களால் மன விரக்தியில் ரம்யா தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு துறையினர். தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி வரை மேலும் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழையே பெய்யும் என அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடலில் 5 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழையும் 12 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. 31ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என வானிலை மையம் தகவல். குற்றாலத்தில் கடந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கில் சேதமடைந்த தரைத்தளம், கைப்பிடி கம்பிகளை நாளை முதல் சீரமைக்க முடிவு. கோதையாற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. காஞ்சிபுரம், சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை. கொடைக்கானலில் சாரல் மழையுடன் ரம்மியமான சூழலை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் உதகையில் மிதமான மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ஏற்காட்டில் கனமழையால் மலைப்பாதையில் வெள்ளப்பெருக்கு. மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை. காரைக்குடியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவன மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் கைது. 8000 பேரிடம் 134 கோடி ரூபாய் மோசடி செய்த அருண்குமார் மனைவி ஜெனோவாவுடன் ஜாமீனில் வந்து தலைமறைவான ரூசோவும் சிக்கினார். திருப்பதி கங்கையம்மன் கோயிலில் பூஜை பொருட்கள் அடங்கிய கூடையை தலையில் சுமந்தபடி சென்று வழிபாடு நடத்திய அமைச்சர் ரோஜா. காஞ்சிபுரத்தில் உள்ள குலதெய்வ கோயிலிலும் மகன் மற்றும் மகளுடன் சாமி தரிசனம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமடையும். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் வகையில் கேரளாவில் அணை கட்ட முயற்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் எந்த காலத்திலும் சேர்க்க மாட்டோம் என ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலுடன் கூறுவதாக பேட்டி. பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு செல்கிறேன். எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை
இது அடிப்படை ஆதாரமற்றது. எந்த ரகசியமான விவாதங்களும் நடைபெறவில்லை. மேட்டுப்பாளையம் அருகே பாஜக பிரமுகர் வீட்டில் 1,50,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 7 தனிப்படைகளை அமைத்து காவல்துறை விசாரணை. IPL தொடரில் ஹைதராபாத்துக்கு எதிரான கடைசி போட்டியில் பஞ்சாப் சிறப்பான தொடக்கம். 6 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 61 ரன்கள் சேர்ப்பு. சென்னை அடுக்குமாடி குடியிருப்பில் பால்கனியில் இருந்து தவறி விழுந்த குழந்தையின் தாய் கோவையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி அருகே உள்ள திருமுல்லை வாயிலில் கடந்த மாதம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வெங்கடேஷ் ரம்யா தம்பதியினரின் குழந்தை தவறி பால்கனியில் விழுந்தது. பால்கனியின் தகர ஷீட்டில் குழந்தை விழுந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தையை துணிச்சலுடன் போராடி மீட்டனர். இந்த நிலையில் அந்த குழந்தையின் தாய் கோவை மாவட்டம் காரமடையில் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்கொலைக்கான காரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே குழந்தை பால்கனியில் இருந்து விழுந்தபோது சமூக வலைதளங்களில் வெளியான கருத்தால் ரம்யா மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் களை கட்டி உள்ளது. இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குளுமையான சீதோஷ்ண சூழ்நிலையை அனுபவித்தவாறு மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பில்லர் ராக், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகினையும் மலைப்பகுதிகளில் தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்களையும் கண்டு ரசித்தனர். மேலும் பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சிகளை கண்டு ரசித்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம் அடைந்தனர். மதுரைக்கும் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வியூஸ்லாம் நல்லா இருக்குது. இன்னும் மிஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பனி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பார்க்குறது நல்லா இருக்கும். எல்லாம் ரொம்ப சம்மர் சீசன் கேட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே வந்து கிளைமேட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப என்ஜாயபிள் ஏரியாவாக இருக்குது. எல்லா பக்கம் தெரியல, ஆனால் இந்த வந்து கிளைமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஸோ சென்னை கிளைமேட்டுக்கு இது வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தீச்சிபாளையம், காளம்பாளையம், மாதம்பட்டி, தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி, காலிஃபிளவர் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.